காரியங்களை இயேசு உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதை நம்ம we cannot understanding, அதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாதான். அவருடைய வழியை நாம் புரிந்து கொள்ளவே முடியாதான். அவர் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்ளவே முடியாதான். அதனால தான் சால்வேஷன் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். தான் மனிதனை இழந்து போயிட்டான்ல, மனிதர்கள் ஒதுக்கி வைத்துடுறாங்க. பணம் இல்லைன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒன்று இல்லைன்னா ஏழ்மை இருந்தால் அடிமைத்தனம் இருந்தால் ஒதுக்கி வச்சிருவாங்க. சமுதாயத்தில் ஒன்றுமே இல்லைன்னா ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள், கிண்டல் பேசுவார்கள், எவ்வளவு முடியுமோ செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் தேவன் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிரகிக்க முடியாது. we cannot understand. நாம் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போது நாம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்த அன்பை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நம் மீது வைத்த அன்பை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். உலக அன்பு அல்ல. பிரைஸ் தி லார்ட். உலக சிநேகம் அல்ல. தேவனுடைய அன்பு, தேவனுடைய சிநேகம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் வாழ வைக்கும், இன்னும் பெரிய காரியங்களை செய்யும். காரணம் அவருடைய பிள்ளைகள் நாம். பிரைஸ் தி லார்ட். அடித்தாலும் அவர் தான், என்ன செய்தாலும் அவர் தான், நமக்கு வேறு யாருமே கிடையாது என்ற ஒரு சூழ்நிலையை நாம் வந்துவிட வேண்டும் பிரியமானவர்களே. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் தான் பவுல் சொல்கிறார், நீ என்னை கொன்று போட்டாலும் உன் மீது நம்பிக்கையா இருப்பேன். என்னுடைய நம்பிக்கை உன் மீது இருக்கிறது. ஏனென்றால் உம்மை பற்றி எனக்கு நன்கா தெரியும். பிரைஸ் தி லார்ட். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி கொண்டு வரக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. நீர் ஒருவர் தான் காலங்களையும் சமயங்களையும் மாற்ற முடியும். எந்த மனிதனாலும் எதையும் மாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களையும், நீங்கள் உங்களுக்கே புரியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், சரியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பிடித்துக் கொள்ளக்கூடாது. சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும். இன்று இருப்பது நாளைக்கு கிடையாது. சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், பயமுறுத்தி கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் சந்தோஷம்னா பிசாசானவன் அடுத்தது துன்பத்தை கொண்டு வருவான். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, பவுல் சொன்னது போல